பார்த்தீங்கன்னா, ஜாக்கெட்டோட பின்பக்கத்த வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ செஞ்சது மாதிரியே தான் இப்படி பின் பண்ணிக்கிறணும். இப்படி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நகலவே நகலாது. சொல்கிற மாதிரி தைச்சி பார்த்தீங்கன்னா, புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்து வச்சுட்டு இப்படி பின் பண்ணிக்கோங்க. இப்படி பின் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடும்போது துணி வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். வந்து இப்படி ஒன்று போல் எடுத்து வச்சுட்டு இப்படி கையை வச்சு இப்படி இது பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா துணி வந்து நகலாது, எங்களுக்கு உங்களுக்கு சுருக்கம் அடிக்காது. தைச்சிட்டு பிரிக்க வேண்டியது இருக்காது. சரிங்களா? இந்த கை வந்து நம்ம கை வந்து இப்படி இருந்துச்சுன்னா துணி வந்து விலகாமல் இருக்கும். இதை பார்த்த உடனே இவ்வளோதானா ஈஸியாக தைச்சிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் தைக்கும்போது தான் அதில் உள்ள கஷ்டம் தெரியும். அதனால் ரொம்பவே பொறுமையாக தைச்சி பார்க்கணும். எடுத்த உடனே நல்லா நீட்டாலாம் வராது. கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டா தான் வரும். அது மாதிரி ரொம்ப கஷ்டமும் கிடையாது. யார் வேணாலும் பழகலாம். எல்லாம் வீட்டுக்கு வீடு மிஷின் வாங்கி போட்டு நம்மளாம் சும்மாவே தான் வச்சுருக்கோம். ஆசை ஆர்வ குளரில் வாங்கி வச்சுட்டு நிறைய வீட்டில் மிஷின் வந்து சும்மாவே கிடக்கு. அவங்களாம் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். துணி வெட்டும் போதே கொஞ்சம் எக்ஸஸாக வெட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம உள்ள லைனிங் துணி போட்டு தைக்கும்போது நல்லா ஈக்குவலாக வரும். திரும்ப மிச்ச துணி இருந்தாலும் நம்ம தைச்சிட்டு வெட்டி விட்டுக்கலாம். இதை தைச்சிட்டு இதே மாதிரி எல்லா பக்கமும் மிச்சம் இருக்க துணியை வந்து ஒன்று போல் வெட்டி விட்டுருங்க. வெட்டிட்டிங்கன்னா நல்லா ஒன்று போல் நீட்டாக தெரியும்.
அவ்வளோதாங்க. நல்லா சுருக்கமே இல்லாமல் நல்லா ஒன்று போல் நீட்டாக வந்துருச்சா. அடுத்து கைக்கு பார்ப்போம். அடுத்து இப்போ முன்பக்கம் பின்பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இது வந்து துணியை வந்து மேல் பக்கமாக போட்டு நம்ம வந்து உள்ள கூடி திருப்பி விட போகிறோம். அவ்வளோதாங்க. வச்சு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா கை ரெடி. கரெக்டாக இது வந்து அமுக்கு தையல். இப்படி போட்டோம்னா அந்த கைக்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணி இருக்க இடம் வந்து தூக்கி தெரியாது. இல்லைன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இப்படி நீங்கள் தையல் போடுறப்ப அது வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு தெரியாது. நல்லா நீட்டாக இருக்கும். சரிங்களா? நல்லா ஆயிடுச்சா? அவ்வளோதாங்க. இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பரட்டி வச்சு இப்படி தையல் போட்டுருங்க. உள்ள பொடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வரும். நீங்கள் பிரித்து தைக்க வேண்டியது இருக்காது. பிகினர்ஸ்க்கு தையல் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா சொல்லி கொடுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தாங்க கையை ஜாயின் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான்.